இவங்களை யாரெல்லாம் வன்மமாக தேவையில்லாத பிரச்சனையில் மாட்டி விட்டாங்களோ அதுலேருந்து வெளியே வந்துடுவாங்க. ஆனால் இவங்க அப்பாவடி சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நம்மளுடைய மேசராசிக்காரங்க இந்த வருடம் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கும். அவசரப்படவே கூடாது. அப்பாவடி சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது தேவையில்லாமல் இவங்களை தூண்டி விட்டாங்கன்னா இவங்க அதை தலையிடாமல் கிடைக்கிறது கிடைக்கட்டும், எப்போ கிடைச்சாலும் ஓகே அப்படிங்கிறத இவங்க ஃபஸ்ட்டு செயல்படுத்தணும். அப்பாவுக்கு கட்டாயமாக மேசராசிக்காரங்க அப்பா கிட்ட தேவையில்லாத விவாதங்கள் பண்ணக்கூடாது. அப்பாவே வந்து வாண்டடாக சண்டை இழுத்தாலுமே ஒன்றுமில்லப்பா நீங்கள் செய்கிறதா ரைட்டு போயிட்டு வாங்க அப்படின்னு ஒரு கொள்கையை வச்சுக்கிட்டாங்கன்னா பாதிப்பு கிடையாது. இல்லைனா அப்பாவுக்கும் மகனுக்கும் தேவையில்லாத சின்ன சின்ன கிராஸ் பிரச்சனைகள் அப்படின்னு வருவதற்கான சூழ்நிலைகள் உண்டு. ஸோ இதை மட்டும் அவங்க ஃபாலோ பண்ணிட்டா போதும். இவங்களோட லைஃப்பில் இந்த சனி பயிற்சி தான் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். இந்த 2026 நம்ம சனி பயிற்சி நேரங்களில் நம்முடைய மேசராசி அன்பர்கள் முருகன் வழிபாடை பின்பற்றணும். மாதத்துக்கு ஒரு முறையாவது முருகனை போய் பார்த்து பக்கத்தில் உள்ள முருகன் கோயிலை போய் பார்த்து மனசார வழிபாடு செஞ்சாங்கன்னா முருகனுடைய அருளால் மேசராசிக்காரங்க சனி பெயர்ச்சி காலங்களில் உறுதியாக பாதிப்படையாமல் வெற்றி அடைய முடியும்.